அட வாங்க, 2 மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான சுவையான மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செஞ்சலான்னு பார்த்தலாம். இல்லை இனிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அப்புறம் அந்த புளிப்பு இருக்கும். 3 சுவையும் இதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருந்தேன். அதை நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்குறேன். ஓகே, இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும். ஓகே, எல்லா ஸ்வீட்லேயுமே சால்ட் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, இந்த தண்ணியில் மாங்காய் நல்லா வெந்து வரும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் அதிகமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுட்டு இனிப்புக்கு வெல்லம். ஓகே, நாட்டு சர்க்கரை சில பேர் சொல்லுவாங்க, பட் நாட்டு சர்க்கரையை விட வெல்லம் போட்டால் தான் அதோடைய எப்படி சொல்கிறது, கலர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, வெல்லத்தை போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓகே, 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா அந்த வளன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து நல்லா ஆற வச்சு சூடாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாக்கு பொத்துரும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். ஓகே, இந்த 3 சுவையும் இதில் சேர்ந்து வர்றதுனால இது சூப்பராக இருக்கும். இது அடிக்கடிக்கு யாரும் பெருசாக செய்ய மாட்டாங்க. ஸோ மாங்காய் சீசன்லாம் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பான மாங்காய் எடுக்க வேணாம். கிளிமூக்கு மாங்காய் இதுக்கு பெஸ்ட்டு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி